பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சுமந்த அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேதச்சதையில லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவான தெய்வம் இங்க வாலிபன் ஒருவன் மரித்து போகிறான். அந்த வாலிபனுடைய தாயார் மிகவும் அழுது, அவனுக்கு ஒரே பிள்ளை இறந்துட்டானேன்னு சொல்லி அழுகும் போது ஆண்டவர் யாகோலப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீரோடு அந்த பாடையை தொட்ட உடனே, வாலிபனே நீ எழுந்துரு அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மரித்த நிலையில தான் இருக்கிறாங்க. செல்போன்ல, அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுல, உலக காரியத்துல எல்லாம் மரித்து கிடக்கிறவங்களை போலதான் இருக்காங்க. வீட்டுக்குள்ள தாய் தகவல் கூட பேசுறது கிடையாது. அவங்க செல் எடுத்துட்டு போய் உள்ள கேப் எல்லாத்துக்குன்னு அது செல்லு தான் எல்லாத்துக்குமே. இன்னைக்கு அவங்க மரித்து நடக்கிற காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். தேவன் நினைக்கிற பரிசுத்தத்துல இல்ல, தேவன் நினைக்கிற உத்தமத்துல இல்ல, தேவன் பைபிள் வசனத்தின்படி வாழ்கிற காரியங்கள் வாலிபர்கள் இல்ல. தேவ சபையிலேயே பாருங்க, ஏனோ தானோ தான் வந்துட்டு இருக்காங்க, சபைக்கே செல்லதான் கொண்டு இருக்காங்க, பைபிள் இப்போ செல்லாயிடுச்சு. இப்படி எல்லாரும் ஒரு மரித்து கிடக்கிற வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தத்துக்கு அவர்கள் மரித்து கிடக்கிறாங்க. இங்க பாவத்துக்கு மரிச்சு பரிசுத்தத்துக்கு வாழ வேண்டும் என்று இயேசுநாதர் நம்மளை எல்லாம் அழைத்தார். ஆனா இங்கேயோ பரிசுத்தத்துக்கு மரித்து கிடக்கிறாங்க, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எது பாவம்னு அறியாததுனால இன்னைக்கு வாலிபர்களை தேவனுக்கு ஒன்று பிரயோஜனப்படுத்த வழி இல்லாம, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எந்த விதமான தன்னையோ விட்டு கொடுக்காம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். இந்த வாலிப பிள்ளைங்க இருதயத்துல ஒரு கர்த்தருக்கு என்று எதையும் செய்யாதபடிக்கு இன்னைக்கு உலக காரியத்துல அமிழ்ந்து கிடக்கிறாங்க. ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், வாலிபனே நீ முதல்ல எழுந்துரு, ஒரு மரித்த நிலையை விட்டு எழுந்துரு, செல்போன்களை விட்டு எழுந்துரு, உலக காரியங்களை விட்டு எழுந்து வா. நான் உனக்கு உன் அறிவுக்கு எட்டாதையும் நீ சிந்திக்காததுக்கு மேலானவை நான் உனக்கு தருவேன்னு இயேசுநாதர் உங்களை அழைக்கிறாங்க. தேவனிடத்துல தம்மை விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா வாலிபனை உனக்கு கொடுக்க கர்த்தருடைய ஆசையாய் அழைக்கிறார். அவர் அன்பிலே நிலைத்து நில்லு. அவருடைய சபையில உலகத்துல அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் ஒரு வைராக்கியம் உனக்குள்ள வந்தா நிச்சயம் கர்த்தருடைய வாழாக்காமல் தலையாக்கி நிறுத்துவார் என்று எந்த விதத்திலும் சந்தேகப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்து கிடக்கிற இந்த உலக காரியத்துக்குள்ளாக எல்லாம் கிடக்கிற மரித்த ஒரு நிலைமையை மாற்றிவிடு, உயிர்ப்பிக்கிற ஜீவ வல்லமையை பெற்றுக்கொள். நிச்சயமாய் நீ கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். நம்மளுக்கு எல்லாம் பிரியமா இருக்கு.